சுபா. மூன்றாவது இசைக்கு பிரியா. மூணாவது இசைக்கு பிரியா நின்று. மூணாவது இசைக்கு பிரியா வேகமா கொடுங்க. மூணாவது இசைக்கு பிரியா. அடுத்து இசைக்கு முத்து. இசைக்கு முத்து. வெனிஷா. வெனிஷா. தர்ஷினி. தர்ஷினி. காஞ்சி மகா. காஞ்சி மகா. அடுத்ததாக ஹாக்கி அண்டர் 19 கேர்ள்ஸ். அண்டர் 19 கேர்ள்ஸ் வாங்கம்மா. திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில அளவில் பங்கு பெற்ற மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஹாக்கி அண்டர் 19 கேட்டகரிஸ். ஆர் ஐஸ்வர்யா. ஆர் ஐஸ்வர்யா. ஆர் ஐஸ்வர்யா. ஹாக்கி டீம் வந்தாச்சா? ஹாக்கி டீம் வந்தாச்சா? ஹாக்கி டீம் வந்தாச்சா? வாங்கம்மா சீக்கிரம். ஹாக்கி. சி மகாஸ்ரீ. தீபிகா. இன்னைக்கு கல்வியில முன்னேறுவதற்கு எத்தனையோ அரசு இன்னைக்கு உதவிகரமாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் புத்தகம் நாங்கள் தான் வாங்கணும், நோட் புக் வாங்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் சைக்கிள் எங்கள் பெற்றோர்கள் வாங்கி தந்ததாக தான் உண்டு. அந்த காலத்தில் நாங்கள் ஹைஸ்கூல்லாம் படிக்கும்போது சைக்கிளில் போனால் காலர் தூக்கிட்டு போவோம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அந்த ஸ்கூலில் ஹைஸ்கூலில் போனால் சைக்கிளில் ஒரு வேலை 2 பேர் 2-3 சைக்கிள் தான் வரும். அப்படியே நீங்கள் சைக்கிளில் வந்தீங்கன்னு சொல்லி மற்ற மாணவர்கள் எங்கிட்ட சைக்கிள் வாங்கி ஓட்டி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமையாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அரசு நீங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிளில் செல்ல வேணும்னாலும் சைக்கிள், பஸ்ஸில் செல்ல வேண்டும்னு சொன்னாலும் பஸ் பாஸ், நீங்கள் படிக்கின்ற புத்தகமாக இருந்தாலும் அரசை கொடுத்து விடுது. எழுதுகின்ற நோட் புக்கையும் கொடுக்குது. எழுதுகின்ற பேனா பென்சில் வரைக்கும் கொடுக்காங்க. அதை கொண்டு போகிறதுக்கு பேக் கொடுக்காங்க. அது மூலம் ஜாவிண்ட் பாஸ்லேருந்து அட்லஸ் வரை கொடுக்காங்க. காலையில் போடுகின்ற காலனிலிருந்து கம்ப்யூட்டர் வரை இன்னைக்கு அரசே கொடுத்து உங்களை படிக்க வைக்கணும் என்று சொன்னால் இந்த காலத்து மாணவ செல்வங்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறந்த மாணவர்களாக நாம் உருவாவதற்கு எந்த தடையும் இல்லை. சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு ட்ரெயினிங் கொடுக்க இன்னைக்கு உள்ள ஆசிரியர் பெருமக்கள்லாம் மிக சிறப்பாக வேலை பண்ணி கொஞ்சம் பணிச்சும் அதிகம்தான் இருந்தால் கூட ஒரு உங்களை செதுக்குகின்ற சிற்பியாக ஆசிரியர் செல்வர்கள் பெருந்தகைகள் இருக்கின்றார்கள். இவ்வளவு வசதி வாய்ப்புகள்லாம் இந்த கால மாணவர்களுக்கு நீங்கள் கிடைக்கப்பட்டவர்கள். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது சுதந்திரம் முடிஞ்சு 10-15 வருஷம் கழிச்சு 20 ஆண்டுக்குள்ள இருந்த நேரத்தில் இவ்வளவு வளர்ச்சி வரல. இன்னைக்கு நல்ல வேலை மடிக்க நின்று திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மிக சிறந்த திட்டம். இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரு அரசு படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த மாநிலம் முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த திட்டம் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களால் பின்பற்றப்பட்டு இங்கே நிறுத்தப்பட்டாலும் இப்போ மீண்டும் துவங்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே சப்ஜெக்ட் வேண்டாம். நல்ல வேலை ஒரு 10 லட்சம் பேர் கொடுக்காங்கன்னு நல்ல மனது கடைசி காலத்திலாவது வந்திருக்கு. அதை நான் உண்மை மனதார பாராட்டி, ஏன்னா அருமையான திட்டங்கள். இது மாதிரி சைக்கிள் கொடுத்தா இன்னைக்கு நிப்பாட்ட முடியல. அதுக்கு ஒரு முன்னாடி நிகழ்ச்சியாக இன்னைக்கு சைக்கிள் கொடுத்ததை இந்தியாவோட பல்வேறு மாநிலங்கள் கொண்டு வராங்க. இப்போ மாணவ செல்வங்கள் தடை இல்லாமல் செல்ல வேண்டும். அம்மா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா. தொடர்ச்சியாக ஸ்டேட் லெவல்ல பள்ளி ஹாக்கிலையும் வாலிபால் மற்றும் செஸ் இவ்வளவுத்தையும் தொடர்ச்சியா பங்கு பெற்று இருக்கு ஐயா. அதே மாதிரி ஒரு பொண்ணு லாஸ்ட் இயர் வந்து நேஷனல் லெவல்ல இந்திய லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணி 50,000 ரூபாய் பரிசு வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மியூசிக் ஆரம்பிக்கலாம். மியூசிக் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு மியூசிக் போடுங்க. நடக்கும் கொஞ்ச தூரம் போடுங்க. கொஞ்ச தூரம் மியூசிக் போடட்டும். ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. சரி சரி மேடம், எடுங்க மேடம். நிறைய சிறப்பு